அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இந்த வீடியோவில் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமே அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு 5 கொஷின்ஸ் வித் எவிடன்ஸோட பார்க்க போகிறோங்க. ஃபுல் எவிடன்ஸோட இருக்குது. எவிடன்ஸ் எல்லாத்தையும் நான் என்னோட கூகுள் டிரைவில் போட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் லிங்க்கில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதிலேருந்து உள்ளே போயிட்டு எவிடன்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணி அப்ஜெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1லேருந்து 4 கொஷின்ஸ் இருக்குது. பேப்பர் 2லேருந்து ஒரே ஒரு கொஷின் இருக்குங்க. எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதான். பெரும்பாலும் நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஆப்ஷன் எல்லாருக்குமே வரக்கூடியதா செலக்ட் பண்ணி தான் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ அது மாதிரி ஆப்ஷன்ஸ் அதில் இருக்கிறதுனால தான் தொடர்ந்து நமக்கு கொஷின்ஸ் கிடச்சிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் 5:30 வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்குது. இப்போ மார்னிங் 7 o'clock ஆகுது. ஸோ நான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். பார்க்குறவங்க எல்லாருமே எடுத்து யாருக்கெல்லாம் தேவையோ நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கொஷின் நம்பர் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் 2ங்க. பேப்பர் 2ல சோஷியல் பேப்பர் 2ல கொஷின் நம்பர் 140ங்க. இதில் பாருங்க, பில்ஸ் வந்து ராஜஸ்தான் தான், அங்காமி நாகாலாந்து தான், பூட்டியா சிக்கிம் தான். ஆனால் சந்தலர்கள் எங்க இருக்காங்கன்னா பீகார்ல ராஜ்மஹால் குன்று அப்படின்ற இடத்துல இருப்பாங்க. இதை வச்சு ஒரு கழகம் வந்திருக்கும் பார்த்தீங்களா? 1856-57ல ஒரு சந்தேல் கழகம்னு ஒன்று வந்திருக்கும் பாருங்க. அப்ப சந்தேலர்கள் வாழ்ந்த இடம் வந்து பீகார். இதுல மேற்கு வங்காளம்னு குறிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுல பீகார்ன்ற ஆப்ஷன் இல்லை. அதனால இந்த வினாவே தவறா இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன்ஸும் தவறா தான் இருக்கும். அப்ப இதுக்கு அட்டன் பண்ண எல்லாருக்குமே இதுக்கு ஒரு மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பாத்தீங்கன்னா சந்தேலர்கள் பீகார்ல தான் இருந்திருப்பாங்க, மேற்கு வங்கம் கிடையாது. அப்ப 140 கொஸ்டினுக்கு ஸோ பேப்பர் 2 சோஷியல் 140 அப்படிங்கிற பேர்ல இதுக்கான எவிடன்ஸை நான் என்னோட டிரைவ்ல வச்சிருக்கேன். நீங்க எடுத்து இதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் இது வந்து பேப்பர் 1 கொஸ்டினுங்க. சூஸ் த டெட்ராசிலபிக் வேர்டு ஃப்ரம் த லிஸ்ட். டெட்ரானா 4 சிலபிக் வேர்டுங்க. இந்த 4 சிலபிக் வேர்டு இது கொஸ்டின் நம்பர் 78 பேப்பர் 1ல 78. இங்க பாருங்க, எவல்யூஷன். ஃபர்ஸ்ட் எவல்யூஷன்ன்றது 5 சிலபிக் வேர்டுங்க. நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் 3 சிலபிக் வேர்டு. பர்சனாலிட்டி இஸ் ஆல்சோ 5 சிலபிள் வேர்டு. இவங்க கேட்கறது வந்து டெட்ரான்றது 4 சிலபிக் வேர்டு. யூனிவர்சிட்டியே அவங்க டெட்ரான்னு சொல்றாங்க. ஆனா யூனிவர்சிட்டி டெட்ரா கிடையாது. யூனிவர்சிட்டியும் ஒரு 5 சிலபிக் வேர்டு தான். இதுக்கு நமக்கு பாத்தீங்கன்னா 8th புக்ல பேஜ் நம்பர் 73ல இங்கிலீஷ் 8th இங்கிலீஷ் புக்ல பேஜ் நம்பர் 73ல தெளிவா எடுத்து யூனிவர்சிட்டியை ஒரு 5 சிலபிள் வேர்டுன்னு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. முடிஞ்சு போச்சா? இது டெஃபினட்டா எல்லாருக்குமே ஒரு மார்க் வரப்போகுது. இது ஆப்ஷன் தப்பா இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கான எவிடன்ஸ் எப்படி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 கொஸ்டின் நம்பர் 78 அப்படின்னு இருக்கும். அதை எடுத்து நீங்க அப்ஜெக்ட் பண்ணுங்க. பேப்பர் 1ன்றதை பாருங்கன்னா பேப்பர் 2க்கும் அதுல 78 இருக்கும். நீங்க மாத்தி பண்ணிடாதீங்க, எடுத்து ரீட் பண்ணி பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இது பார்த்தோம் இல்லையா, 140 பேப்பர் 2. அதுக்கான எவிடன்ஸ் எங்க இருக்குன்னா 8th புக்ல 8th சோசியல் புக்ல பேஜ் நம்பர் 32ல இருக்கு. அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதை பார்த்துட்டோம். அடுத்து வந்து பாருங்க 144. இதுல பாருங்க, சரிவிகித உணவு கூற்று 1. சரிவிகித உணவு சரியான உடல் வளர்ச்சிக்கும் மன வளர்ச்சிக்கும் உதவுகிறது. காரணம் பாருங்க, திரும்பவும் சரிவிகித உணவு சரியான உடல் வளர்ச்சிக்கும் மன வளர்ச்சிக்கு உதவுகிறது. கூற்றும் ஒரே லைன் தான் இருக்கு, காரணம் ஒரே லைன் தான் இருக்கு. ஸோ இதுல கொஸ்டின்ல தப்பு இருக்கிறதுனால இந்த பதிலை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுதான். இதுக்கான எவிடன்ஸும் அட்டாச் பண்ணியிருக்கேன். 144 பேப்பர் 1 இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் டெஃபினட்டா கிடைக்குங்க, கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பேப்பர் 1ல 144th கொஸ்டின் 146வது வினா. கூற்று பாருங்க, பல்வேறு தேவைகளுக்கு நிலப்பரப்பை பயன்படுத்துவதற்காக காடுகளை அழிப்பதை காடு அழிப்பு என்கிறோம். காரணம் பாருங்க, பல்வேறு தாவர மற்றும் விலங்கு சிற்றினங்களின் அழிவிற்கும் காடுகள் அழிப்பு காரணமாக உள்ளது. நமக்கே தெளிவா தெரியுது. மேல உள்ள ஏக்கு வந்து 6 கரெக்டான ரீசன். ரெண்டுமே காடு அழிப்பு பத்தி தான் இருக்கு. பட் இவங்க ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுமே சரியானது தான். ஆப்ஷன் பி பாருங்க, ஆனா சரியான விளக்கம் கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஆன்சர் நிச்சயமா தப்பு. ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சரா வரணும். இதுக்கான புக் எவிடன்ஸ் நான் சொல்றேன், பிளஸ் உங்களுக்கு கொடுத்தும் இருக்கேன். அதுக்கு பாத்தீங்கன்னா 146 பார்த்தீங்கன்னா 8th சோஷியல் புக்ல 271 பேஜ் நம்பர் அதுல இருக்கு. பட் நீங்க இதெல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், நான் இதுக்கான எவிடன்ஸ் வச்சிருக்கேன். ஸோ பேப்பர் 1 கொஸ்டின் நம்பர்
46 அப்படின்னு அட்டாச் பண்ணியிருப்பேன் ஃபைலு. அதை எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. இதுவும் நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு மதிப்பெண் கிடைக்கும். அடுத்து பாருங்க, கங்கை கொண்ட இது வந்து கொஸ்டின் நம்பர் 32. கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் விமானம் 34 அடி குறுக்களவு கொண்டது. இது சரியானதுதான். இவ்விமானம் செங்கற்களால் கட்டப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை வந்து இதுல என்ன பார்க்குறோம், இதுல வந்து ஆன்சர் பி பாருங்களேன். கூற்று ஒன்று தவறுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து எங்க எவிடன்ஸ் இருக்குன்னா 5th புக்ல பேஜ் நம்பர் 12ல 5th தமிழ் புக்ல பேஜ் நம்பர் 12ல இதுக்கு ஆன்சர் இருக்கு. கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் விமானம் 34 அடி குறுக்களவு கொண்டது. அது வந்து சரியானது. ஆனா இந்த ஆப்ஷன்ல பாருங்க கூற்று ஒன்று தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அதே மாதிரி பாருங்க கூற்று 2 பாருங்க, இவ்விமானம் செங்கற்களால் கட்டப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஆனா இதுல ரைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷனே மாத்தி டிக் பண்ணிருக்காங்க. அந்த மாஸ்டர்ல கீழே அவங்க டிக் பண்ணும்போது ஆப்ஷனை மாத்தி தெரியாம டிக் பண்ணிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் வரணும்னா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஏன்னா விமானம் உடைக்கப்பட்ட சின்ன சின்ன பாறை கற்களால் கட்டப்பட்டது. அந்த லைன் அதுல இருக்கு. ஸோ வந்து இதுக்கு கூற்று 1 சரின்னும் கூற்று 2 தவறுன்னு வரணும். அப்ப ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரி. இதுல பாருங்க, ஆப்ஷன் சி பாருங்க, கூற்று 1 சரியானது, கூற்று 2 தவறானது. இதுதான் இருக்கு. இது நிச்சயமா மாறுங்க. ஏன்னா யாரா இருந்தாலும் இது அப்ரூப்டா ஓப்பனா இருக்கு. யார் இதை அட்டன் பண்ணியிருந்தாலும் இது வந்து ஆப்ஷன் சி தான் சரியா இருக்குங்க. அப்படித்தான் வரும். இதுக்கான ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கேன், எடுத்துக்கோங்க. ஓகேவா? நன்றி நண்பர்களே. இதுக்கு பிறகு எதுவும் கொடுக்க முடியுமான்னு தெரியல, எனக்கும் டைம் இல்லை. ஸோ வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி நீங்கள் என்ன மார்க், ஒரு சில மார்க் வாங்கி நீங்கள் பாஸ் பண்ணாலும் எனக்கு ஹாப்பி தான். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இன்னைக்கு சாயந்தரம் 5:30 மணியோட அப்ஜெக்ஷன் டைமிங் முடியுது. அதுக்குள்ள வேற ஏதாவது கொஸ்டின் கிடைச்சா வாய்ப்பு இல்லை நான் வர்றதுக்கு. ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சா கூட நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிடுங்க. இதை தாண்டி ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் அனுப்புங்க, முயற்சி பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.